Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434 www.ashwinsweets.com. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள வெஞ்சாரமூட்டில் 23 வயது இளைஞன் அஃபான் தனது பாட்டி, 13 வயது தம்பி, மாமா, தனது காதலி உட்பட 5 பேரை மிக கொடூரமாக படுகொலை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் மற்றொரு இரட்டை கொலை சம்பவம் கேரளாவை மீண்டும் மிரள வைத்திருக்கிறது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள கலஞ்சூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பைஜு, வைஷ்ணவி தம்பதியர். சம்பவம் நடந்த இரவு காப்பாத்துங்க என அலறி அடித்தபடி பக்கத்தில் உள்ள வீட்டை நோக்கி ஓடியிருக்கிறார் வைஷ்ணவி. பின்தொடர்ந்து அரிவாளால் துரத்தியது வேறு யாருமல்ல, வைஷ்ணவியின் கணவன் பைஜுதான். பக்கத்து வீட்டில் உள்ள விஷ்ணு ஓடி வந்து தடுக்க வைஷ்ணுவையும் விஷ்ணுவையும் சரமாரியாக வெட்டி சாய்த்தார் பைஜு. வைஷ்ணவி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனார். விஷ்ணு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். கூடல் காவல் நிலைய போலீசார் பைஜுவை கைது செய்து விசாரித்த போதுதான் இரட்டை படுகொலைக்கான பின்னணி தெரிய ஆரம்பித்துள்ளது. 32 வயதுள்ள பைஜுவிற்கும் வைஷ்ணவிக்கும் சில வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். பைஜு தச்சு வேலை செய்து வந்துள்ளார். குடிப்பழக்கம் கொண்ட பைஜுவிற்கு வைஷ்ணவி மீது அடிக்கடி சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சிறு வயதிலிருந்தே ஒன்றாக படித்த விஷ்ணு வைஷ்ணவி நட்பின் மீது அதீத சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் பைஜுவும் விஷ்ணுவும் நண்பர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து தச்சு வேலை செய்திருக்கிறார்கள். மேலும் இருவரும் சியர்ஸ் சொல்லி ஒன்றாக மது குடிப்பதையும் தொடர்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் விஷ்ணுவை மையமாக வைத்து பைஜுவிற்கும் வைஷ்ணவிக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பிரச்சனை முற்றிய நிலையில்தான் இப்படி ஒரு கொடூரத்தை அரங்கேற்றியிருக்கிறார் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில்தான் இரட்டை படுகொலை செய்த பைஜுவை சிறையில் அடைத்துள்ளது கேரள காவல்துறை. Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434 www.ashwinsweets.com.